பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையர் பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையர் பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையர் பெரும் ஜோதி. அன்புள்ள ஆன்மனை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். போன கேட்பொழியிலே சன்மார்க்க சுத்த ஆகாரத்தை பற்றி பேசியிருந்தோம். பல அன்பர்கள் சன்மார்க்க முறைப்படி எது அனுதினமும் தினசரி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதை பற்றி சிந்திக்கலாம். அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. இது தினசரி நடைமுறையில் உணவில் மேற்கொள்ள வேண்டிய உணவு முறைகளில் பற்றி வள்ளலார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டு அதை பார்க்கலாம். நாம் சீரக சம்பா அரிசி அது சேர்த்திக்கணும் அப்படின்னு அவர் முக்கியமாக சொல்கிறார். அப்படி அது இன்னும் அப்படின்னா இந்த கார அரிசியும் தவிர நேரிட்ட அரிசி வகைகள், கார அரிசியும் தவிர அரிசி வகைகளில் நேரிட்ட வகைகள் ஆகும். வேறு என்ன அரிசி, அதாவது சீரக சம்பா கிடைக்கிற இடத்துல சாப்பிட்லாம், இல்லைன்னா நேரிட்ட அரிசி சாப்பிட்லாம் அப்படிங்கிறார் அரிசியில். அப்புறம் அந்த அரிசி நம்ம கஞ்சி வடித்து தான் சாப்பிடணும் அப்படிங்கிறார். குக்கரில் எல்லாம் போடுறோம், அது கஞ்சி வடிக்காமல் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் கஞ்சி வடிச்சிட்டு சாப்பிட்டாதான் கஞ்சியில் அந்த குணங்கள், அரிசியினுடைய குணங்கள் அது வெளியே போயிடும். இல்லைன்னா அது மந்த குணம் ஏற்படும். இந்த கஞ்சியோடு சேர்த்து சாப்பிட்டா மந்த குணம் ஏற்படும் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். அதனால் கஞ்சி வடித்து சாப்பிடணும். அப்போ சோறு ஆகும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடாது, அதிக கடினமாகவும் இருக்கக்கூடாது. அப்போ அந்த பதமாக எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்ம சாப்பிட்றது வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது, குறைவாக தான் சாப்பிடணும் அப்படிங்கிறார். சாப்பாடு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னால் தண்ணி குடிக்கிறது அப்படின்னு இருக்குது, ரெண்டாவது சாப்பிட்டு பிற்பாடு மறுபடியும் தண்ணி குடிக்கிறதுன்னு இருக்குது. அதனால் ஒரு 100 விழுக்காடு நம்ம உடம்பு வயிறு இடம் கொள்ளும் இடமா இருந்தால் அதில் பாதி அளவுக்கு கூட குறைவாக தான் சாப்பிடணும் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா அதில் காற்று இருக்கணும், தண்ணி இருக்கணும், இதெல்லாம் இருக்கிறதுக்கு இடம் வேணும். அதனால் குறைந்த அளவு, நம்மளால் குறைந்த அளவு சாப்பிடணும், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ எதை சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அப்புறம் நம்மளுக்கு இன்னொன்று குடிநீர் கொதிக்க வச்சு தான் குடிக்கணும். அது எப்படி சொல்கிறாரு, 5 டம்ளர் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் விட்டு அதை நல்லா சுண்ட செய்து தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த தீங்குகள் எல்லாம் போய், தண்ணீரில் முதல்ல வரக்கூடியது விஷபாகம் அப்படிங்கிறார். விஷபாகம் நீக்கி மற்ற நம்ம உடம்புக்கு ஏற்றவாறு அவர் என்ன சொல்கிறாரு, கிட்டத்தட்ட ஒரு 3 டம்ளரோ 2 டம்ளரோ அளவு சுண்ட வச்சு தான் குடிக்கணும் அப்படிங்கிறார். அதை நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, கிழங்கு வகைகள் உண்ணாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். கிழங்கு உண்ணக்கூடாது அப்படிங்கிறார், தவிர்க்கணும்னா. அப்போ கிழங்கு வகைகள் எதை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னார். நம்மளுக்கு அவர் சொல்லக்கூடிய கிழங்கு வகைகள் ஒரு சிலர் தான் சொல்கிறார், அதிகமாக சொல்லலை. அப்போ அந்த மாதிரி கிழங்குகளை நம்ம எடுத்துக்கணும். கருணைக்கிழங்கு மட்டும்தான் எடுத்துக்கணும். ஜனத்துக்குள்ளே விளையக்கூடியது கருணைக்கிழங்கு மட்டுமே நம்ம சேர்த்துக்கணும். கிழங்கு சேர்த்ததுனால நம்ம உள் உடம்பு, சூட்சும உடம்பு விரிவு நிலை அடையும் அப்படிங்கிறார். பழ வகைகள் உண்ணாதிருத்தல் வேண்டும். எல்லா பழ வகைகளும் அப்படிங்கிறத விட சில பழ வகைகள், அதாவது இந்த வாழைப்பழம், அதில் சிறிது பேயன் வாழைப்பழம் சாப்பிடலாம், ரஸ்தாளி பழம் சாப்பிடலாம் அப்படிங்கிறார். பழைய கறிகளை கொள்ளாதிருத்தல் வேண்டும். பதார்த்தங்களில், அதாவது பழைய கறிகள் அப்படிங்கிற போது நம்ம காய்கறிகள் சொல்கிறோம்ல,
அந்த கெட்டுப்போன காய்கறிகளெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சிருந்தா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ நம்மளுக்கு தினசரி கொய்து வந்த அந்த கறிகளை, அதாவது அந்த காய்கறிகளை சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறார். பதார்த்தங்கள் எடுக்கும்போது புளி மிளகாய் சிறிதே சேர்க்க வேண்டும். எப்படி? புளியும் மிளகாயும் சிறிதே சேர்க்க வேண்டும். அது மிளகாய் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வரமிளகாய் தான் சேர்த்துக்கணும், பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறார். மிளகு சீரகம் அதிகமாக சேர்த்தல் வேண்டும். கடுகு சேர்ப்பது அவசியம் அல்ல. உப்பு குறைவாகவே சேர்த்துக்கொள்ள வேண்டும். உப்பு குறைவாக தான். உப்பை வந்து அது வடை சட்டியில் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து உப்பில் இருக்கக்கூடிய இந்த குற்றமெல்லாம் நீங்கி அதை பக்குவப்படுத்தி எடுத்து வச்சு அதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறார். உப்பு மிகுதியாக கொள்ளாமல் கொஞ்சம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறார். நம்ம உடம்பு நீண்ட காலம் நோயில்லாமல் நீடிப்பதற்கு ஏதுவாம் தாளிப்பில் பசு வெண்ணெய் நெய் நேரிட்டால் தாளிக்க வேண்டும். பசு வெண்ணெய் அதை பார்த்து வாங்கணும். நேரிட்டால் தாளிக்க வேண்டும். நேராத பட்சத்தில் நல்லெண்ணெய் சிறிது சேர்க்கவும் கூடும். நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கலாம். வெங்காயம் வெண்ணெய் பூண்டு சிறிதே சேர்க்க வேண்டும். வெங்காயம் வெண்ணெய் பூண்டு சிறிதே சேர்க்க வேண்டும். ரெண்டாவது கத்திரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், முருங்கங்காய், பீர்க்கங்காய், கல்யாண பூசணிக்காய், புடலங்காய், தூதளங்காய், கொத்தவரங்காய் இவைகளை பதார்த்தம் செய்தல் கூடும். காய்கறிகளே முக்கியமானது அவர் சொல்லக்கூடியது கத்திரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், பீர்க்கங்காய், கல்யாண பூசணிக்காய், புடலங்காய், தூதுளங்காய், கொத்தவரங்காய் இவைகளை பதார்த்தம் செய்வது. நம்ம அனுதினமும் சமையலுக்கு சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். இவற்றின் முருங்கை, கத்திரி, முருங்கைக்காய், கத்திரி, தூதுளை, பயன் வாழைக்காய் இவைகளை அடுத்தடுத்து கறி செய்து கொள்ளலாம். அடுத்தடுத்து நம்ம சமையலுக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். மற்றவைகள் ஏகதேசத்தில் கொள்ளலாம். மற்ற காய்கறிகளை வந்து எப்போது தடவை சேர்த்துக்கலாம். ஆனால் தினசரி இதை தான் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறார். வடை, அதிரசம், தோசை, மோதகம் முதலிய அப்ப வர்க்கங்கள் கொள்ளப்படாது. அது தினசரி சாப்பிடக்கூடாது. ஏகதேசத்தில் எப்போது தடவை சிறிது கொள்ளவும் கூடும். சர்க்கரை பொங்கல், ததியோதனம் அதாவது தயிர் சாதம், புடிச்சாதம் முதலிய சித்திரங்கள் கொள்ளப்படாது. ஏகதேசத்தில் எப்போது தடவை சிறிது சேர்த்து கொள்ளலாம். புளியாரை துவையல், அது கடைகள் அந்த மார்க்கெட்டில் காய்கறி மார்க்கெட்டுக்கு போனால் புளியாரை இது இருக்குது. அது வாங்கிட்டு வந்து துவையல் செஞ்சு தினசரி கிடைச்சா கூட அது சாப்பிடலாம். அது மிகவும் நன்று அப்படிங்கிறார். கரிசலாங்கண்ணி கீரை அது வந்து கிடைக்கிது. வெளியே வந்து இந்த காய்கறி மார்க்கெட்டில் கரிசலாங்கண்ணி கீரை இருக்குது. தூதுளை கீரை, முளைக்கீரை, பசலைக்கீரை கீரை வகைகளில் கரிசலாங்கண்ணி கீரை, தூதுவளைக்கீரை, முல்லைக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை இவைகளை பருப்போடு சேர்த்து மிளகு சேர்த்து புளியிட்டு தாளித்து கறி செய்து கொள்ளவும் கூடும். அது நம்ம பருப்பில் கடைஞ்சிக்கலாம். நம்ம சாம்பார் வச்சு அதில் போட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறார். மற்ற கீரைகள் ஏகதேசத்தில் நேரிட்டால் மற்ற கீரைகள் நீங்கள் எப்போதோட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறார். அந்த மாதிரி பருப்பு வகைகளில் முளை கட்டாத துவரம்பருப்பு அல்லது முளை கட்டின துவரம்பருப்பு. முளை கட்டாதையும் சாப்பிடலாம். முளை கட்டுது இங்கே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறார். முளை கட்டின துவரம்பருப்பு, மிளகு சேர்த்து கடைதல், துவட்டல், துவையல் செய்தல், குழம்பிடல், வேறொன்றில் கூட்டல் முதலியவை செய்து நெய் சேர்த்து கொள்ளுதல் கூடும். அந்த நெய்யை மிகவும் சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் எடுத்துக்கணும். மற்ற பருப்பு வகைகள் அவசியம் அல்ல. ஏகதேசத்தில் எப்போது அளவுக்கு நம்ம எடுத்தால் மற்ற பருப்பு வகைகளை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து பண்ணிக்கலாம். அப்போது இந்த மாதிரி அவர் சொல்லக்கூடிய இது சிறப்பானது. அதை நாம் பயன்படுத்தி அனுதினமும் நம்ம இதை எடுத்துக்கணும். அப்போது இந்த மாதிரி கீரைகள், பழங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்போது
இதைத்தான் நம்ம கடைபிடிக்கணும்னு வள்ளலார் சொல்கிறார். மற்ற இதெல்லாம் வந்து ஏகதசையில் எப்போது தடவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு சன்மார்க்க ஆகாரத்தை உட்கொள்ள வள்ளலாரை வழிகாட்டி இருக்கின்றார். அந்த வகையிலே நாம் கடைபிடித்தல் வேண்டும். இன்னும் பல்வேறு நிகழ்வுகளெல்லாம் இருக்கின்றன. அதை வரக்கூடிய வாரங்களிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் சன்மார்க்கம் என்பது அந்த புசித்தல் அப்படிங்கிறதுமே எல்லாவற்றையும் புசிக்கக்கூடாது. நம்மளுக்கு எது தேவையோ எது விளக்க வேண்டுமோ அதை மட்டும்தான் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். இது சாதகம் செய்யக்கூடியவர்களுக்கு இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சாத்தியம் இது பொதுவாக சொல்லிக்கிறாரு. சாதகன் அப்படிங்கும்போது சிலரை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதை பற்றியும் பின் வரக்கூடிய வாரங்களில் பார்க்கலாம். அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் பெற்று வாழ்க. உலகினில் உயிர்களுக்கு ஒரு இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க அப்படின்னு சொல்கிற எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறிய கோதைவெல்லாம் ஓங்குக. அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. அனைவருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் ஆன்மீக அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு தயவு தயவு.